ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம புடலங்காவை வச்சு ரொம்பவே சூப்பராக சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கை அளவுக்கு இது ரெண்டுத்தையும் 1க்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ரெசிபி வரும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்ச பாசிப்பருப்பையும் தோரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண 1 கப் அளவுக்கு புடலங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் புடலங்காய் கரெக்டாக இருக்கும். கூடவே 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி மட்டுமே போதுமானதாக இருக்கும். வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. கூடவே 1 பச்சை மிளகாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க தேவையில்லை, நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இது கூட 5 பல் உரிச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப் புடலங்காய் 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 2.25 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. இப்போ இதுக்கு மூடி போட்டு 4 to 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போது இதில் ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக ஈக்குவலாகி வந்திருக்கு. இதுக்கு தேவையான குட்டியான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சொரக்காய் புடலங்காலாம் செய்கிறீங்கன்னா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இல்லை சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா செவந்து வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்தோம். இப்போ காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தூள் சேர்க்கும்போது தான் இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். காரத்தூளை ஸ்கிப் பண்ண வேண்டாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசிச்சு வச்சுருக்க கூட்டில் இதை சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாதத்துக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா அப்பளம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கூட்டை சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கூட்டு ரெசிபி பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதுபோல் கூட்டு ரெசிபிலாம் பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. பாய்.